இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் தரிசனத்தை நோக்கி முன்னேறி செல். என்ன தலைப்பு? தரிசனத்தை நோக்கி முன்னேறி செல் என்ற தலைப்பை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் சிலர் யோசிக்கிறது உண்டு, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா பைபிள் படிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்த்த மாதிரி தெரியலையே. எல்லோரும் பைபிள் படிங்கிறாங்கன்னா நல்லா பைபிள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நல்லா அதுவும் இந்த லெந்து காலத்தில் 40 நாள் 3 வேளையும் நான் உபவாசம் தான் இருக்கேன், எல்லாம் தான் செய்கிறேன்னா. ஆனால் என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி எனக்கு ஏன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, இவ்வளவும் செய்து ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் காண முடியவில்லை என்றால், தேவன் கொடுத்த தரிசனத்தை நோக்கி நீ முன்னேறி செல்லாமல் அமர்ந்திருக்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை. அப்போ இந்த ஜெபம் முக்கியம், வேத வாசனம் வேத தியானம் முக்கியம், எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் முக்கியம். இதெல்லாம் எதற்கு என்றால் நீ எக்ஸாம் எழுதுறதுக்காகத்தான். ஹல்லேலூயா. காலேஜுக்கு போகிறது முக்கியம், அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுறது முக்கியம், ஹோம்ஒர்க் செய்கிறது முக்கியம், எல்லாம் முக்கியம். இதனுடைய ரிசல்ட் எதுக்கு நேராக போக வேண்டும் என்றால், இந்த ஒரு வருஷம் உனக்கு ட்ரைனிங் கொடுத்த பிறகு அந்த வருஷத்தின் முடிவில் உனக்கு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, அதை நீ கிராஸ் பண்ணி போகணும். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் எக்ஸாமை சந்திக்க மாட்டேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்து ப்ரொமோட் ஆகி போக முடியாது. எனவே முதலாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் என்றால், கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு மடத்தில் 4 ஆண்டி பண்டாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் அந்த திருவோடு ஏந்திக்கிட்டு கல்யாணம் பண்ண பிறகு ஆறதுக்கு பிரம்மச்சாரி வேறு, சம்சாரி வேறு, அதுக்கடுத்து என்னது சன்னியாசி வேறு. இந்த சன்னியாசிங்கிறது குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க 4 பேர் ஒரு இடத்துல மடத்தில் குடியிருக்காங்க. அவங்க கையிலலாம் திருவோடு இருக்குது, அவங்க கையில் என்ன இருக்குது, திருவோடு இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஆகாரம் வரணும், அடுத்த ஆசீர்வாதம் வரணும்னா இன்னொரு ஏரியாவுக்கு அவங்க போகணும். போகிறதுக்காக அவங்க மடத்தில் தங்கியிருக்கும்போது அவங்க அடுத்த ஏரியாவுக்கு போகணுன்னா ஒரு நதி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நதியை அவங்க கிராஸ் பண்ணி நீந்தி போனால் தான், அடுத்து நடந்து போனால் தான் அவங்க அந்த ஏரியாவுக்குள்ளே போக முடியும். அப்படி இருக்கும்போது 4 பேரில் ஒருத்தன் சொல்கிறான், அந்த நதி தூங்குதான் முழிச்சிருக்கான்னு பார்க்கணும். என்ன போட்டி போடுறாங்க, அந்த நதி தூங்குதான் முழிச்சிருக்கான்னு போட்டி போடணும். அப்படிங்கும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, அங்கே விறகு வச்சு சமையல் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு பண்டாரன் என்ன சொல்கிறாரு, நான் இப்போ தூங்குதா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி எரியிற நெருப்பு கட்டையில் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணிக்குள்ளே வச்சோன்னு உஸ்ஸுன்னு சத்தம் கேட்குது. என்ன கேட்குது? உடனே சொல்கிறாரு, நதி தூங்கலாம் முழிச்சிருக்கு. நதி என்ன செய்யலை, தூங்கலாம் முழிச்சிருக்கு. அதனால் இப்போ இந்த நதியை என்ன செய்ய வேண்டாம், கிராஸ் பண்ண வேண்டாம். அதை கொண்டு திருப்பி அதே அடுப்பில் வைக்கிறாங்க. அடுத்த 1 மணி நேரம் கழித்து இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, அந்த கட்டையை எடுத்து திருப்பி தண்ணிக்குள்ளே வைக்கிறாரு. உஷுங்குது. அன்றைக்கி முழுவதும் உஷுன்னு சத்தம் கேட்டதுனால அவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டாங்களாம், நதி முழித்து இருக்கிறதுனால நம்ம கிராஸ் பண்ண முடியாது, அது தூங்கின பிறகு நம்ம கிராஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், நம்ம முன்னேறி செல்வதற்கு ஒரு பயம். என்ன பயம்? எனக்கு இந்த முன்னேற ஊழியத்துக்கு வரும்போது என் வேலையை விட்டுட்டு வரணும், ஒரு பயம். என் நண்பன் ஒருவனுக்கு திருமணம் செய்கிறதுக்கே பயமாக இருந்துச்சு. நல்லா கை நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான். திருமணம் பண்ணால் இப்படி பொருளாதாரத்தை சந்திக்கிறது, இத்தனைக்கு பெரிய பதவியில் தான் இருந்தாப்புல. அநேக நேரங்களிலே நமக்கு எதில் நம்ம பிரச்சனை ஆகிறோம் என்றால், ஜெப வாழ்க்கை ஒழுங்காக இருக்குது, வேதத்தை தியானிக்கிறோம், எல்லாம் இருக்குது, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தரிசனத்தை நோக்கி நம்மளால் செல்வதற்கு ஒரு தைரியம் வராமல் பயந்து தயக்கங்காட்டி நம்ம நின்று விடுகின்றோம். சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனுஷன் சொன்ன அந்த சாட்சியை உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு செய்திக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்னு கடந்து செல்கின்றேன். அந்த மனிதனை ஆண்டவர் பல தேசங்களுக்கு கொண்டு செல்கின்றார். அதில் அமெரிக்கா தேசத்துக்கு அந்த தேவ ஊழியக்காரரை கர்த்தர் அழைத்துட்டு போயிருக்கிறார். அங்கே போயிருக்கும்போது அவருக்கு நாசாங்கிற அந்த பகுதியை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை வந்ததுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அவங்க நாசாவுக்குள்ளே வேலை பார்க்குற ஒருத்தர் இருந்ததுனால நாசாவுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாசாக்களில் கூப்பிட்டு போய் முதல்ல சந்திர மண்டலத்துக்கு போன அந்த ராக்கெட்டு மற்ற காரியங்களை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு வரும்போது அவர்கள் சொன்ன ஒரு காரியம் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது பிரசங்கத்துக்கு அவருக்கு தேவைப்பட்டதுனால அந்த குறிப்பை அவர் எடுத்துக்கொண்டார். என்ன குறிப்பை எடுத்துக்கொண்டால், முதல்ல சந்திரனில் போய் இறங்குவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் 2 பேர். ஒருவர் பேர் ஆல்ட்ரின், இன்னொரு பேர் நீல் ஆம்ஸ்ட்ராங். ஒருத்தர் பேர் ஆல்ட்ரின், இன்னொருத்தர் பேர் என்னது, நீல் ஆம்ஸ்ட்ராங். 2 பேரும் என்ன செய்யப்பட்டார்கள், அந்த ஸ்பேஸில் அங்கே போய் அந்த சந்திர மண்டலத்திலே அவர்கள் ராக்கெட்டிலே அனுப்பப்பட்டார்கள்.
அனுப்பப்பட்ட உடனே இப்போ சந்திர மண்டலத்துக்கு அந்த அந்த விண்கலம் போய் இறங்கி சேர்ந்து விட்டது. இப்போ இந்த விண்கலத்திலிருந்து முதல்ல ஒருத்தர் சந்திர மண்டலத்தில் கால் வைக்க வேண்டும். அப்படி கால் வைக்க வேண்டும் என்றால் நாசாவிலிருந்து ஆர்டர் போனால் தான் அவங்க யார் கால் வைக்க வேண்டும் என்று அவங்க கட்டளையிடுவாங்க. கட்டளையிடும்போது அவங்க கால்களை என்ன செய்ய வேண்டுமா, வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் ஆயத்தமாக இருக்காங்க. அதுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆயத்தமாக இருக்காங்க. இதில் யார் அதில் கால் வைக்க முதலாவது கால் வைக்கிறதுக்கு தகுதி உள்ளவர் என்றால் ஆல்ட்ரின். அவர் தான் முதல்ல கால் வைக்கிறதுக்கு தகுதி உள்ளவர். காரணம் என்னவென்றால் ஆல்ட்ரின் என்பவர் தான் அந்த விண்வெளியிலே நடக்கக்கூடிய நடைப்பயிற்சியில் அவர் எக்ஸ்பர்ட். அவர் நடைப்பயிற்சி, விண்வெளியிலே நடக்கக்கூடிய நடைப்பயிற்சியில் நல்ல ஒரு பயிற்சி உள்ளவர் யார் என்றால் ஆல்ட்ரின். அதனால் ஆல்ட்ரினுக்கு தான் முதல்ல அவங்க என்ன சொல்லிவிட்டாங்க, நீ தான் முதல்ல கால் வைக்க வேண்டும் என்று அவங்க கிளம்புவதற்கு முன்பாகவே ஆல்ட்ரின்ட்டு இவ்வளவு தூரம் அவர்கள் அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறார்கள். நீல் ஆம்ஸ்ட்ராங் 2வது தான் இறங்கணும் என்று சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவென்றால் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் நேவியில் தான் எக்ஸ்பர்ட். அவர் நேவியில் இருந்தவர். அவர் நேவியில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இந்த ஆல்ட்ரின் அளவுக்கு நடைப்பயிற்சியில் அவர் அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது. அவர் நேவிக்குரிய மனுஷன். எனவே அந்த ஆம்ஸ்ட்ராங்கை பார்த்து சொன்னார்கள், ஆல்ட்ரின் இறங்கின பிறகு 2வது தான் நீங்கள் இறங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நாசா இங்கிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. 2 பேரும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். கவுண்ட் டவுன் தொடங்குகிறார்கள். யாருக்கு கவுண்ட் டவுன் தொடர்றாங்க? ஆம்ஸ்ட்ராங்க்கு என்ன செய்கிறாங்க ஃபஸ்ட்டு, ஆல்ட்ரினுக்கு ஃபஸ்ட்டு கவுண்ட் டவுன் தொடங்குகிறார்கள். 1 2 3 1 2 3 சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த கவுண்ட் டவுன் தொடங்கும் போது இப்போ யார் முதல்ல கால் வைக்க வேண்டும் என்றால் ஆல்ட்ரின் அவர்கள் கால் வைக்க வேண்டும். யார் கால் வைக்க வேண்டும்? ஆல்ட்ரின் அவர்கள் கால் வைக்க வேண்டும். ஆனால் இங்கே போனோடனே ஆல்ட்ரினுக்கு ஒரு தயக்கம். என்ன தயக்கம்? முதல்ல இதில் கால் வைக்கிறோமே, இது என்ன ஆகுமோ? முதல்ல கால் வைக்கும்போது செவ்வாய் மண்டலத்தில் போய் கால் வைக்கிறீங்க. இது வரைக்கும் ஒரு மண்டலம் இருக்குது. ஒரு வேளை கால் வச்சோன்னே அப்படி புகைஞ்சிருச்சுன்னா என்ன செய்கிறது? அவருக்குள்ளே தயக்கனால அவங்க 2 சான்ஸ் 3 சான்ஸ் மாற்றி கொடுக்குறார்கள். திருப்பி சொல்கிறாங்க, ரெடி ஆல்ட்ரின், ரெடி, யூ ஆர் ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் அப்படியே ஸ்டெப் வச்சு போகிற மாதிரி போகிறாரு. அப்புறம் நின்றாரு. சரி, முடிஞ்சிச்சு, அடுத்த சான்ஸ் முடிஞ்சிச்சு. அங்கே கீழே நாசாலேருந்து பார்க்குறாங்க, இனிமேல் நம்ம ஆல்ட்ரினுக்கு சான்ஸ் கொடுக்கறது வேஸ்ட்டு. யாருக்கு சான்ஸ் கொடுக்கறது வேஸ்ட்டு? நம்ம பேரை போட்டுக்கிறோம். யார் பேரை போட்டுக்கிறேன்னு? நீ பேசாட்டியும் ஆர்வம் உனக்கு வாயான்னா செய்கிறேன்னா அனுப்புகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் காணப்படுகிறது. சரி, இப்போ முடிச்சுட்டு அடுத்து பார்க்குறாங்க, இனிமேல் நம்ம ஆல்ட்ரினை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஆல்ட்ரினுக்கு அந்த இடத்துல இவ்வளோ தூரம் போயிட்டு கடைசியில் கால் வைக்காமல் தயங்கவும் அடுத்து நீல் ஆம்ஸ்ட்ராங்க சொல்கிறாங்க, யூ கோ பேக். அடுத்து என்ன ஆர்டர் வருது? யூ கோ பேக், நீ பின்னுக்கு போய்விடு என்று சொல்கிறாங்க. இப்போ பின்னுக்கு இருந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கை ஃப்ரண்ட்டில் கொண்டு வராங்க. கொண்டு தானே இப்போ ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறாங்க, யார் யூ கெட் ரெடி அப்படிங்கிறோன்னு ஓகே அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு சான்ஸ் தான் கவுண்டிங் ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சுட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தினப்பிள்ளே பின்னுக்கு வந்தவன் முந்திட்டார். காரணம் என்னவென்றால் ஆம்ஸ்ட்ராங் ரெடியாக இருந்தார். எதற்கு ரெடியாக இருந்தார்? கோ பேக்னு சொன்னோன்னு அவர் கீழே போட்டார். அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ தூரத்துக்கு அவர் வெறியாக இருந்திருக்கிறாரு. எதுக்கு வெறியாக இருந்திருக்காரு? செத்தாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் சாகிறேன், புரிச்சங்கோலை நீட்டாக விட்டார். ஆமென். நம்ம என்ன நம்ம அந்த நேரத்தில் தான் ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவரேன்னு. ஜெபம் என்பது எல்லாமே அவசியம்தான். நம்மளுடைய காரியத்தில் தேவனுடைய தரிசனத்தை நோக்கி போகாமல் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, ஆனால் தேவ தரிசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல மாட்டோம். இப்போ அவரை பார்த்து ஆர் யூ கெட் ரெடின்னு அவர் வேகமாக நிற்கிறாரு. இந்த ஒன்று இப்பொழுது டைமிங் கவுண்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தோடனே ஆம்ஸ்ட்ராங் முதல்ல கால் வைக்கிறாரு. உலகம் முழுவதும் சொல்கிறாங்க, நிலவில் கால் வைத்த முதல் மனிதன் ஆம்ஸ்ட்ராங், நீல் ஆம்ஸ்ட்ராங். தேவனுடைய பிள்ளையே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா பைபிள் படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்குன்னு ஒரு எண்ணத்தை வச்சுருக்கிறாரு, ஒரு தரிசனம். அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தான சத்தியத்தை கேட்டாலே கோபம் வரும். காரணம், அடுத்த ஸ்டேஜுக்கு போக எனக்கு பிடிக்காது. அதுக்கடுத்து ஆண்டவர் ஊழியன்னு சொன்னார்னா அதுக்கு ஒரு கோபம் வரும். ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக பிடிக்காது. இங்கே வந்திருக்கிற எல்லாருமே நம்ம பில்கிரிம்ஸ் தான், ட்ராவலர்ஸ் தான், பிரயாணிகள் தான். நம்ம பிரயாணம் போய்கிட்டே இருக்குது. ஒருத்தருக்கு பக்கத்தில் ஊர் வந்துருச்சு, இன்னொருக்கு தூரத்துக்கு ஊருக்கு போகணும். இந்த பிரயாணத்தில் 4 பேர் நேரம் இருக்கும் என்றால் இந்த 4 பேரில் எத்தனை பேர் பார்க்க முடியுமோ? அப்போ முதல்ல மோசேயை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனம் 6, 7, 8 வசனங்களை வாசிப்போம். இன்றைக்கி கொஞ்சம் வசனங்கள் அதிகமாக வாசிக்க வேண்டியது இருக்கும். ஒரே பகுதியை தான் அதிகமாக வாசிப்போம். உபாகமம் 1வது அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் வாசிப்போம்.
ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், ஓரேபிலே நம்மளோடு சொன்னது என்ன? மோசே சொல்றார், நம்மளோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். இப்போ மோசே முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல நம்ம எதை விட்டு போக வேண்டாம். ஓரேபிலே, இந்த ஓரேபிலே இருந்திருந்தா மோசைக்கு மரணமே வந்திருக்காது. புரியுதா உங்களுக்கு? இந்த ஓரேபிலே தங்கியிருந்தா என்ன வந்திருக்காது? மோசைக்கு மரணமே வந்திருக்கிறாது, அவருக்கு சோதனையே வந்திருக்கிறாது. அவர் இந்த ஓரேப் மலையிலேயே தங்கி 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 சாகிற வரைக்கும் இருந்திருந்தாருன்னா மோசைக்கு மரணம் என்றால் சீக்கிரம் மரணம் வந்திருக்காது, அவருடைய அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எவ்வளோ நாள் அந்த ஓரேப் மாதிரி எவ்வளோ நாள் தான் நீங்கள் இந்த ஓரேப் மலையிலேயே தங்கியிருப்பீங்க? நீங்கள் இந்த ஓரேப் மலையில் தங்கியிருந்தது, இந்த ஓரேப் மலையில் தங்குறதுக்காக நான் உங்களை அழைச்சிட்டு வந்தேன். உங்களுக்கு எதுக்கு அழைச்சிட்டு வந்தேன்? கானான் தேசத்தை சுதந்திரிக்க அழைச்சிட்டு வந்தேன். நீ இந்த ஓரேப்பை பார்த்தோன்னா அந்த ஓரேப்பினுடைய சொகுசில் இருக்கு. ஏன்னா நம்ம அடுத்து ஏன் அடுத்த அனுபவத்துக்குள்ளே போக மாட்டோம்னா, அடுத்த அனுபவத்துக்குள்ளே கால் வச்சா ஒரு பிரச்சனை வந்துடும். அடுத்த அனுபவத்துக்குள்ளே கால் வச்சா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ இப்படின்னு நினச்சி அடுத்த அனுபவத்திற்குள்ளே நம்ம கால் வைக்க தயங்குகிறோம். தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல அவர் சொல்கிறது என்னென்னா, நீ இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும், நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். அதாவது நியர் டு கானான் பக்கத்தில் வந்துட்டாங்க. மோசஸ் எல்லாமே இவ்வளோ தூரம் வேகமாக வந்துட்டாங்க. எப்படி அந்த ஆல்ரின் வந்து வேகமாக எல்லாத்துக்கும் முன்னுக்கு போனவர் கடைசியில் ஸ்லோ பண்ண மாதிரி இவை எல்லாமே வேகமாக வந்தாச்சு. இப்போ பக்கத்தில் வந்துட்டாங்க, கண்ணுக்கு காண்ற இடத்துக்கு வந்துடாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு முன்னுக்கு ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன். இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்த்து கத்த சொல்கிறாரு, உனக்கு முன்னுக்கு நான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். நீ எப்படி அந்த தண்ணி மழை ஆறு நதி தூங்க மாட்டேங்குது அவங்க சொல்லிக்கிற மாதிரி நீ அதை பார்த்துக்கிட்டே இருக்க ஒழிய அந்த அனுபவத்திற்குள்ளே நீ பிரவேசிக்க மாட்டேங்கிறாய். அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறது பயமாக தான் இருக்கும். ஏன்னா உங்கூட யாரும் கால் வைக்க மாட்டாங்க, முதல்ல நீ தான் கால் வைக்க போகிற. தேவளே இப்போ அதான் சொல்கிறா, என்ன சொல்கிறார்? இந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அந்த தேசத்தை போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மோசஸ், இவ்வளோ தூரம் நீ வந்துட்ட, இனிமேல் நீ என்ன செய்யணும்? அந்த தேசத்தை போய் என்ன செய்து கொள்ளணும்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும் நினைப்ப தான் மோசை யோசிக்கிறார். ஐயாப்பா, அந்த தேசத்தை போய் சுதந்திரிக்கணுமா? என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலையே, அந்த தேசத்தில் யார் யார் யுத்தம் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, எப்படி இந்த தேசத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் யாருக்கு வந்துருச்சு? மோசைக்கு வந்து விட்டது. வந்த உடனே இப்போ வாசிப்போம், அதே 1ஆவது அதிகாரம் 19 38 வரைக்கும் மெதுவாக வாசிக்க போகிறோம். 19ஆவது வசனத்திலிருந்து 38 வரைக்கும் வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலை நாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயா அதான் நியர் பிளேஸ். நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த காதேஸ் பர்னேயாங்கிறது நியர் டு கானான், அந்த கானான் பக்கத்தில் அது இருக்குது. அந்த காதேஸ் பர்னால் வரைக்கும் வந்து சேர்ந்து, அதான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடியாரீங்க, எல்லாரையும் காட்டிலும் ஃபஸ்ட்டு வரீங்க, அதனால் உங்களுக்கு பரிசு கிடையாது. கடைசியில் அந்த கோட்டை ஃபஸ்ட்டு யார் மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. வேகமாக ஓடியாரீங்க, எல்லாம் உங்களுக்கு காரணம் ஒரு 10 அடி 20 அடி தூரத்தில் தான் வராங்க. இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் அந்த கோட்டில் கால் வைக்கும்போது உன்னை காட்டிலும் பின்னுக்கு வந்து வச்சுட்டேன்னா அவனுக்கு தான் பரிசு. நீங்கள் சொல்ல முடியாது, நான் தானே 10 சுற்றில் 9 சுற்று நான் தானே ஃபஸ்ட்டு வந்தேன், 10வது சுற்று தானே அவன் வந்து தொட்டான். இல்லை, 10வது சுற்று நீ தொட வேண்டிய நேரத்தில். இப்போ எங்கே வந்தாச்சு? மோசஸ் காதேஸ் பர்னேயாவில் வந்து சேர்ந்த நியர் டு கானான் பக்கத்தில் வந்து சேர்ந்தாச்சு. வாசிப்போம். நான் உங்களை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலை நாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். இப்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்து வரைக்கும் சேர்ந்து விட்டார்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். மோசே பார்த்து சொல்ல, இந்த பாக்குறியா தேசம், இந்த தேசம் தான் உனக்கு தரப்போற தேசம், இந்த தேசம் தான் உனக்கு என்ன தரும், உனக்கு நான் தரப்போகக்கூடிய தேசம், இந்த தேசத்தை தான் தரப்போறேன், இதைத்தான் நீ சுதந்திரிக்க போறேன்னு சொல்றாரு. உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கோ. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல உனக்கு என்ன வேலை? பங்கு போடுறதா உனக்கு வேலை. நீ போய் சுதந்திரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பயம் வேணாம், கலக்கம் வேணாம், நீ போய் என்ன செஞ்சுக்கிறன? அடுத்த ஸ்டெப் 30 லட்சம் ஜனமும் செங்கடலுக்குள்ள கால் வச்ச மாதிரி நீ எதுக்குள்ள கால் வைக்கணும்? கானான் தேசத்துக்குள்ளே கால் வைக்க வேண்டும் என்று ஒரு ஆர்டர் பிறப்பிக்கப்படுகிறது. எங்கேருந்து பிறப்பிக்கப்படுகிறது?
நாசாவில் இருந்தா எங்கேருந்து நமக்கு நாசா எங்கே இருக்குது? நாசா இங்கே கீழே இருந்துச்சு, விண்வெளியோட மேலே இருந்துச்சு. இப்போ கர்த்தர் நாசா மேலே வச்சுருக்காரு. நீங்களான்னு எங்கே இருக்கோம்? கீழேருந்து மேலே ஆர்டர் போச்சு, இப்போ மேலேருந்து கீழே ஆர்டர் வருது. என்ன ஆர்டர் வருது? பயப்படாத. என்ன ஆர்டர் வருது? கலங்காத. என்ன செய்? நீ போய் கால் வை. சுதந்திரத்தை என்ன செய்? அதுக்குள்ளே கால் வச்சு சுதந்திரிக்கணும் ஒரு ஆர்டர் வந்துருச்சு. இங்கேருந்து வந்துருச்சு. வந்தா என்ன நடக்குது? அடுத்து வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பாருங்கள். எங்கே அந்த கால் வைக்கிற வேலைனா வேணாம். என்ன வேலை வேணாம்? என்ன வேலை வேணாம்? கால் வைக்கிற வேலைனா நமக்கு வேணாம். அதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன செய்வோம்? அந்த தேசம் எப்படி என்று சோதித்து பார்ப்போம். என்ன சோதித்து பார்ப்போம்? அந்த தேசம் நல்லா கவனிங்க. பிரச்சனையே என்னவென்றால் தேவப்பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இதைத்தான் நீ செய்யணும்னு சொன்னால் ஊரில் இருக்கிறவன்ட்டனா போய் விசாரிக்கிறது. இதை எப்படி. நான் அப்படி பார்த்துருந்தேன்னா இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் நடந்திருக்காது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா ஊரில் விசாரிக்கிறது தப்பு கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நீ தேவ சமூகத்தில் அநேகர் காத்திருந்து கர்த்தர் திருப்பி உன் காதில் என்ன தெளிவாக பேசுகிறாரோ அதை செயல்படுங்க. இந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? நீ என்ன இடத்துல வந்து அந்த தேசத்தை நீ என்ன செய்து பார்க்கணும்? சோதித்து பார்க்க. அந்த தேசத்தை என்ன செஞ்சு பார்க்கணும்? நல்ல கொஞ்சம் கூர்மை கவனிங்க. நீங்கள் வாழ்க்கையில் அடுத்து ஒரு காரியம் செஞ்சு முடிச்சுட்டேன்னு ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. அலெக்சாண்டர் இருக்கார் பார்த்தீங்களா, போய் ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வரமாட்டாராம். அடுத்த தேசம் எங்கன்னு ஓடிடுவாராம். எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? நம்மளால் ஒரு வெற்றி அடைஞ்சால் 10 மாதமா when I was in the America, when I was in doing the ministry in those place, 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் செஞ்ச ஊழியத்தில் சப்பானி நடந்தேன். இன்றைக்கி என்னையா செஞ்சுருக்கு? நம்ம கதையெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தது தான். when I wasன்னு சொல்லி அதை தான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நீ என்ன செஞ்சுருக்கு? அதுதான் முக்கியம். இப்போ இவங்க நடந்த காரியம் என்னவென்றால், இந்த ஒரு பகுதி கூட கொஞ்சம் ஆழமாக போவோம். மொத்தம் 4 பகுதி இருக்குது. இந்த ஒரு பகுதியை கொஞ்சம் நல்லா ஆழமாக போவோம். பாஸ்டர் 2 பாட்டு பாடுறேன்னு சொன்னார், ஒரு பாட்டே ஆழமாக கொடுத்துட்டு போயிட்டார். பார்த்தீங்களா, சில சமயத்தில் நம்ம மாற்றிக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், நீ அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும். நீ சோதிச்சுக்கிட்டே இருக்காத. சில பேர் ஒரு லேண்டு வாங்குறதுக்கு, எங்கள் அப்பா ஒரு லேண்டு வாங்கணும்னு விரும்பினா எங்கள் தாத்தாட்ட போய் கேட்பார். எங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எங்கள் தாத்தா யோசிப்பார், மருமகன் லேண்டு வாங்கினா அடுத்து நம்மள்ட்ட தான் கடன் கேட்பான்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நிலம் வாங்கும்போது என்ன செய்யும்? உங்கள் மாமனார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன செய்வார்? அவர் மாமனார் தானே கொடுத்து உதவுனேன். அவர் பார்த்தார், என்னடா ஒழுங்காக இருக்கிறத சங்கூதி கெடுக்கிறாங்க, மாப்பிள்ளை இந்த நிலம் வேண்டாம் மாப்பிள்ளைன்றவார். அப்படியே மாமனார் சொல்லிட்டார் வேணான்றவார். தேவ பிள்ளை, இன்றைக்கி அநேகர் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கல்ல, உங்களை பயமுறுத்து. ஏன்னா நீ எடுக்கக்கூடிய தீர்மானத்தினாலே குடும்பம் பாதிக்கப்படுமோன்னு ஒரு பயம், தனக்கு ஒரு சேஃப்டி வேணும்னு பயம். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் உங்களை முன்னேறி செல்ல விட மாட்டார்கள். தானும் போக மாட்டான், அடுத்தவனையும் போக விட மாட்டான். அந்த பாலிசி தான் அநேகர் இருக்காங்க. இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன சொன்னார்? கமெண்ட் பண்ணிட்டார், மோசஸ் முதல்ல நீ கால்வை, யோர்தானில் ஆசாரியர்கள் நீ கால்வை. அது மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டார், மோசஸ் நீ கால் வை. தேவப்பிள்ளை, நீ கால் வச்சாதான் கதவு திறக்கும். என்ன வச்சாதான் கதவு திறக்கும்? நீ அடியே வைக்க மாட்டேறிய, பயப்படுறிய. நீ அடியே வைக்காவிட்டால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. மோசஸை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ கானான் தேசம் உனக்கு முன்பாக இருக்குது. இந்த கானான் தேசத்தை பங்குபடுற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மோசைக்கு தான் வச்சுருந்தார். ஐயா அது என்னையா தேவசித்தம் மாறுமா? நீ கீழ்ப்படியாவிட்டால் மாறும். தேவப்பிள்ளை, ஆசீர்வாதம் யாருக்கு வச்சுருந்தாரு? மோசஸுக்கு தான். ஆண்டவர் பிளான் அப்போ தான் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார், பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போதே, மோசஸ் உன்னை நான் கானானுக்கு கூப்பிட்டு போவேன், பாலுந்தேன் வாக்குத்தத்தம் கொடுத்து தான் கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் அவர் வச்சிருக்கிறாரு, நம்ம சில நேரத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் இருக்கோம். மோசையை போய் கால் வையின்னா மோசைக்கு மட்டும் இந்த பயம் வரலை, கூட இருந்து எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம எப்படியோ அந்த தேசத்துக்குள்ளே போகிறது. இப்போ தான் இவங்க பிரச்சனையை உருவாக்குறாங்க. இப்போ இந்த தயக்கத்தை பரலோக நாசாலேருந்து பார்க்குறாங்க. எந்த நாசாலேருந்து பார்க்குறாங்க? பரலோக நாசாலேருந்து பார்க்குறாங்க. மோசையை கால் வைக்க சொன்னால் இப்போ என்ன நடந்துச்சான்? அப்பொழுது நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வந்து, இவர் ஏற்கனவே கை கால ஆடி இருக்கு, அந்த சேர்ந்ததுன்னா எப்படிப்பட்ட ஆளாக சேர்ந்துருக்கு? ஏற்கனவே இவர் கைகால் ஆடிக்கிட்டு இருக்காரு. என்னடா செய்கிறது? கானானுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆனால் கானானுக்குள்ளே போகிறது ஆண்டவர் சொல்கிறார், ரைட்டு தான், கீழேருந்து ஈஸியாக ஆர்டர் கொடுத்துருவான். ஆனால் கால் வைக்கிறது நான் இல்லை. ஆர்டர் கொடுக்குறவன் எப்படி கொடுத்துருவான்? யூ கோ ஃபஸ்ட்டுங்கிறது ஈஸி. ஆனால் கால் வைக்கிறவனுக்கு தானே தெரியும் வேதனை. சில பேர் கல்யாண சமயத்தில் அப்படி தான் கால் வைக்கிறதுக்கு பயந்துகிட்டே வச்சிங்க. ஆனால் கர்த்தர் ஆசை வச்சிருக்காரு. ஆமே. இந்த இடத்துல சோதித்து பார்க்கவும். இதுலேருந்து வாசிப்போம், இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வர. எதுக்கு உனக்கு செய்தி? என்ன செய்தி வரப்போகுது? நல்ல செய்தியாக வரப்போகுது?
பிசாசனுடைய தந்திரம். தேவனுடைய பிள்ளையே, ஒரு கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டா அதில் நீ ஆராய்ஞ்சிக்கிட்டே இருந்தேன். நான் பார்த்துருக்கேன். நானும் என் மிஸ்ஸஸோட சொன்னோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க லேண்டு வாங்கினேன்னாங்க. நாங்கள் சொல்லிட்டு இந்த ஜென்மத்தில் அவர் வாங்க மாட்டார். ஏதோ பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணணும். ஈஸி போட்டு வில்லங்கம் பார்த்து நல்ல ஒரு லாயரை பார்த்து அந்த நிலம் நல்லா கேட்டாலும் ஆராய்ச்சி பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் எப்பொழுதுமே நீ அந்த ஆராய்ச்சின்ற பேரில் நீ நெகட்டிவ் சைடே போயிருக்கக்கூடாது. என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நாங்கள் அதை போய் பார்க்கணும், அது இந்த வழியாக சென்று இன்னும் பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரும், நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். மோசே சொல்கிறான், உன்னால் தாண்டா இங்கே நான் கேட்டேன், என்னால் தாண்டா நீ கேட்டேன். இந்த பாட்டு நல்ல பாட்டாக இருக்குல்ல. ஒரு நாள் இந்த பாட்டு பாடுவோமா? உன்னால் நான் கேட்டது நம்ம பாடுற பாட்டு இல்லை, சபைக்கு வெளியே பாடுற பாட்டு. உன்னால் நான் கேட்டேன். நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் அப்படி அனுபவத்தில் போயிருக்கோம். உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். அப்படி தான் அவங்க 2 பேரும் நடந்திருக்க. மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள் 22 தொடர்ச்சியாக வாசிங்கள் 38 வரைக்கும் மெதுவாக போவோம். நன்றாய் கண்டது. உடனே இது யாருக்கு நன்றாய் கண்டது? தப்பு ஐயா, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்ல, யூ கோ ஃபஸ்ட்டுன்ட்டார்ல, நீ தானே முதல்ல கால் வைக்கணும்னு இருக்காரு. உடனே பார்த்தாரு மோசஸ், ஆமாம் இது நல்ல ஐடியா தான். இந்த ஆண்டவர் சொன்னாலும் நமக்கும் ஒரு அறிவு இருக்கு இல்லையா? இந்த போதகர் சொன்னாலும் நமக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கு இல்லையா? நமக்கு என்ன இருக்குது? ஒரு அறிவு, ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அதெல்லாம் நமக்கு நம்மளும் கொஞ்சம் பார்க்கணும்ல. சும்மா அடுத்தவன் சொல்கிறதுனா அப்படியே நம்பிடக்கூடாது. அடுத்தவன் சொல்கிறத நம்பக்கூடாது, கர்த்தர் சொல்கிறதையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க? அது நன்றாய் கண்டது, கோத்திரத்துக்கு 12 மணி தேர்ந்தெடுத்து அனுப்பினேன். அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று, நம்ம தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக. நல்ல கவனிங்க, நல்ல செய்தியோட கெட்ட செய்தியும் சேர்ந்து வருகிறது. தேசம் நல்ல தேசம், கர்த்தர் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ அதுக்கு விரோதமாக உலகம் உங்களுக்கு கொடுக்கும், நீ ஆராய்ந்து கொண்டு இருப்பியா என்றார். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஆராய்ச்சி வேணாம் என்று சொல்லவில்லை. நீ தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறதை விட்டு மக்களிடத்தில் அனுபவத்தினுடைய அறிவை நீ தேடிக்கொண்டு இருப்பாய் என்றால் வாழ்க்கை. நானும் ரிஷிக்குள்ளே வர்றதுக்கு எல்லாம் நினச்சாங்க, ஐயோ நீ மதம் மாற்ற போகிறாங்க, போச்சே நீ சாமியாராக போகிறேன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? வாழ வேண்டிய வயசில். அந்த காலத்தில் இப்போ கிடையாது, அந்த காலத்தில் விதவையாக்கும் போது அவங்கள அப்படியே அழுக வைப்பாங்க. அந்த நன் வேலைக்கு போகிறாங்களே ஆர்சியில் போகும்போது அவங்கள ஒவ்வொன்றா காட்டுவாங்களே, அந்த பாரு நகையை கழட்டிட்ட பார்த்தியா, அந்த பூவை கழட்டிட்ட பார்த்தியா, அந்த பட்டு புடவை கட்டுறதை பார்த்துட்டியா, இனிமேலே நீ நன்னாகிறது விரும்புறியா? ஆர்சியில் சிஸ்டர் ஆகும்போது என்ன செய்வாங்களாம், ஒவ்வொன்றா கழட்டி இதுக்கு ரெடியா, புடவை போகுதா, பூ போகுதா, நகை போகுதா, இதெல்லாம் பார்க்க அவனையே ஓட வச்சிருவான். அதை வச்சு தேவப்பிள்ளையே, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இவ்வளவும் சொல்லி நீங்கள் என்ன செய்தீர்கள்? போக மாட்டோம் என்றீர்கள். வாசிப்போம். உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்ம எமோரியன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்ம எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். நாம் எங்கே போகலாம்? இங்க நல்லா கவனிங்க, உனக்கு உரிய நாசால இருந்து என்ன உத்தரவு வந்துருச்சு? அந்த நாசா நம்ம மனுஷனோட நம்ப முடியாது. ஆனால் என் தேவனுடைய நாசா ஒழுங்காக இருக்கு. ஹல்லேலூயா. என் தேவன் இடத்துலேருந்து வர்றாரு, என்னையும் அழிக்கிற மாதிரியா கர்த்தர் இறக்க போகிறாரு. வானத்தையும் பூமியும் சராசரத்தையும் படைத்த கர்த்தர், அவருடைய வாக்குக்கு விரோதமாக நீ எதங்க ஜெபம், உபவாசம், பைபிள் ரீடிங், பிரசங்கம் கேட்குறது, ஊழியர் கூட்டத்துக்கு போகிறது, அங்கே போகிறது, எல்லாம் ரைட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியத்தில் கால் வைக்கிற கிடையாது. சொல்கிற காரியத்தில் என்ன செய்கிற கிடையாது, கால் வைக்கிற. ஏன்னா அவன் போகட்டும், இவன் இப்படி பார்க்குறது, எங்கே பார்க்குறது, இப்படி பார்க்குறது, அப்புறம் இங்கே பார்க்குறது, இப்படி பார்க்குறது, இப்படியே பார்த்துட்டு இருந்தால் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி போயிருப்பாங்களுடைய நம்ம கார் அதே இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவசியம். இது இல்லைன்னா நீ போக முடியாது. ஜெபம் இல்லாட்டி நீ போக முடியாது, வேத வசனம் இல்லாட்டி நீ போக முடியாது, நீ ஊழியர் அந்த தேவ பிள்ளைகளுடைய வார்த்தைகளை நீ கேட்காட்டி போக முடியாது, பிரசங்கம் கேட்காட்டி உன்னை உற்சாகப்படுது, இதெல்லாம் அவசியம். ஆனால் கால் வைக்கிறது நீங்கள் தான், உங்கள் போதகர் அல்ல. வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்கள் தான் முன்னேறி செல்லணும். எங்களால் பிரசங்கம் தான் பண்ண முடியும். ஒருத்தர் சொன்னார், வாழைப்பழத்தை உரிச்சு தாங்க கொடுக்கலாம், மீறி போனால் ஊட்டியும் கொடுக்கலாம், சாப்பிட்றது யார் வேலை? நம்ம வேலை. தேவப்பிள்ளை, இந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த ஜனங்கள் நம்ம இப்போ அதில் ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சு. ஏற்கனவே மோசே தயக்கம் கட்டியிருக்காரு. எதுக்கு தயக்கம் காட்டியிருக்காரு? கானானுக்குள்ளே எப்படா கால் வைக்கிறது, கானானுக்குள்ளே எப்படா பாடு. நல்லா கவனிங்க, நீ தயக்கம் பண்ணிக்கொண்டே இருந்தால் உன் பின்னுக்கு வர்றவன் தலைவனாகிடுவான். நீ கால் வைக்க பயந்துக்கிறதா? ஆம்ஸ்ட்ராங் பேர் தெரிஞ்ச வரைக்கும் ஆல்ட்ரின் பேர் யாருக்குமே தெரியாது. ஆல்ட்ரின் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆம்ஸ்ட்ராங் அடைஞ்சிட்டான்.
அடைஞ்சிட்டாரு. காரணம் என்ன? நீ தயங்கிக்கிட்டே இருந்தேன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நீ பயந்துக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அடுத்து வைக்கணும். எனக்கு இந்த எம்ஐடி கையில் கியர் போடுற வண்டியிலேருந்து காலில் கியர் போடுற வண்டிக்கு நான் கடைசி வரைக்கும் போராடி இருந்தேன். என் ரிலேட்டிவ் ஒருத்தர் வாங்கி அதை தள்ளி போட்டுட்டார். போட்டு ஓட்டி ஆகணும்னாரு. ஐயோ, காலில் கியரை போட்டு வண்டி ஓட்டுறதா? கையில் கியர் போட்டே வண்டி ஓட்டினா எத்தனாவது கியரில் போகிறேன்னு தெரியும். கையில் கியர் போட்டால் என்ன தெரியும்? எத்தனாவது இது என்னமே தெரியாது அப்படின்னு. இப்போ இது ஓட்டின பிறகு அது ஓட்ட முடியல. நீ ஒரு அனுபவத்துக்குள்ளே போன பிறகு தான் தெரியும் அந்த அனுபவத்தினுடைய மேன்மை. மேலேருந்து பார்க்கும்போது உனக்கு பயமாக தான் இருக்கும். தேவபிள்ளையே, நீ கால்வை உன் கூட வர்றவர் கர்த்தர். உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் கர்த்தர். உனக்கு ஆர்டர் கிடைச்சது கர்த்தர்கிட்ட இருந்து, மனிதன்ட்டு இருந்தில்ல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கே பலந்த ஜனங்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள், நெடியவர்கள், அவர்கள் பட்டணங்கள் பெரியவர்களும் வானத்தை மதில்களும் எல்லாம் அவனை எப்படி ஃபீட் பண்ணுறாங்கன்னா, மோசஸை நான் நினைக்கிறேன் இந்த 12 பேரில் ஒரு ஆள் மோசையோட போயிருந்துருக்கலாம். யார் போயிருந்துருக்கலாம்? 12 பேரில் ஒரு ஆள் யாராக போயிருந்துருக்கலாம்? போயிருக்கலாம். ஆண்டவர் உனக்கு தான் உன்னையே தானே முதல்ல கால் வைக்க சொல்கிறாரு. எதுக்கு நீ தயங்குற? இவர் 12 பேர் 12 கோத்திரத்துக்கு ஒருத்தனை அனுப்புனார். நல்லவேளை 2 பேரை உருப்படியான ஆளை அனுப்புனார். இப்போ வாசிக்கிறோம், அவங்க வந்து எல்லாம் உனக்கு உலகம் முழுவதும் உனக்கு தயக்கம் தான் கடும். நீ எடுக்கிற தீர்மானத்தை உனக்கு செய்ய விடாது. சினிமாவுக்கு போகலான்னா வாம்மா, சர்ச்சுக்கு போகணுன்னா வரக்கூடாதும்மா. புரியுது உங்களுக்கு? நல்ல தீர்மானம் எடுக்க உலகம் விடாது. ஒரு சகோதரி அதிகமாக பிரயாசப்படுறாங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் தடை வந்துட்டு இருக்கு. இது அவங்க சொல்கிறாங்களே, யார் ஒரு நடிகர் வந்து இங்கே ஒரு ஸ்டார் நைட் போட்டிருக்காங்க, போகிறேன்னு குடும்பமே சொல்லி நானும் வரேன். எங்கே வரேன்? நானும் வரேன்பாங்க. ஆனால் ஆலயத்துக்கு இதே பிள்ளை அவங்க கொடுக்குற ஃபீடிங்னா என்னவென்றால், இதுக்கு தான் ஜெபம், இதுக்கு தான் உபவாசம், இதுக்கு தான் வேத வசனத்தை தியானிக்கிறது. ஏன் என்றால் உன்னை நோக்கி நெகட்டிவ் அலைகள் வருவதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ என்ன வந்துச்சு, அவங்க கொடுக்குற ஃபீடிங்னா என்ன? கர்த்தர் எவ்வளோ பலம் உள்ளவர்னு விவரிக்கலை. வானத்தையும் பூமியையும் படை உன்னை ஆர்டர் பண்ணவர் எவ்வளோன்னு சொல்லி அவன் விவரிக்கலை. அவங்க சொல்கிறவன்னா அவன் பலவான், அவன் நெடியவன், பட்டணம் பெரியவைகள், வானத்தை மாதிரி இருக்கிறது, ஏனாக்கை கண்டோம், புத்திர கண்டோம் என்று சொல்லி இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். வாசிப்போம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். ஆனாலும் மோசைக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. என்ன தைரியம்? இந்த தைரியம் இருந்துச்சுன்னா நீ எதுக்கு அனுப்புகிற? நீங்கள் யாத்திராமத்துக்கும் உபாமத்துக்கும் ஒரு வித்தியாசம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் வந்து கர்த்தர் அர்ப்பணம் மாதிரி போட்டிருக்கு. ஆனால் இங்கே உபாமத்தில் தான் கரெக்டாக போட்டிருக்கு. கர்த்தர் வந்து ஆலோசனை, வேறு வழி இல்லாமல் கர்த்தரை பெர்மிஷன் கொடுத்த மாதிரி தான் போட்டிருக்கு. இப்படி இந்த நான் தான் கலங்காமலும் பயப்படாமல். எப்படி? நீ அவனை தான் அனுப்பிட்டியே. ஒரு அனுப்பிட்டாலே சந்தேகம் தான். அனுப்பிட்டாலே என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, அதை மீறி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், சந்தேகம் வந்துருச்சு. அப்போ இங்கே வாசிக்கிறோம், அப்படி உங்களுக்கு நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்க. இனி என்ன பிரசங்கம் பண்ணாலும் கேட்க மாட்டான். காரணம் என்ன? அடுத்த வசனம் வாசிப்போம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணி. நீ இவ்வளவு வீராப்ப பேசி நீங்க போகல, வீராப்ப பேசின மோச போகல. எவ்வளவு வீராப்பா மோசஸ் பேசுறாரு. ஆண்டவர் தைரியம் கொடுங்க, தைரியம். ஏன்னா ஏன் போகலை? நீ ஒரு தவறான ஒரு தயக்கத்தின் நிமித்தமாக நீ அந்த ஆசீர்வாதத்தை சொல்லி. தேவபிள்ளையே, கர்த்தரை உங்களோட வச்சுக்கிட்டு இந்த வருஷம் இந்த மாதம் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ, என் கோலியத்தை சந்திக்க நான் ஒருத்தன் தானே போகிறேன், கூட யாருமே கவலைப்படாத, அழைச்சவர் உண்மை உள்ளவர். தேவபிள்ளை, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறா, என்ன சொல்கிறா? நீ செய்தது போல் வனாந்திரத்தை செய்தவங்களுக்காக என்னென்னமோ பிரசங்கம் பண்ணுறாரு. அன்றைக்கி செங்கடலுக்கு முன்னுக்கு இருக்கும்போது என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதே பிரசங்கம் தான். செங்கடலுக்கு முன்னுக்கு இருக்கும்போது என்ன பிரசங்கம் பண்ணார்? கர்த்தர் உங்களுக்காக இந்த வாசம் வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, எடுத்து கொடுக்குறாரு. வாக்குத்தத்தத்தை எடுத்து கொடுக்குறாரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, நீ சும்மா இருங்க அப்படி இப்படிங்கிறாரு. வாசிப்போம் 31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள். இப்பெல்லாம் இவர் பாஸ்டிங் டீச்சிங் தான் கொடுக்குறாரு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கி இருக்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியமர் போனீர்கள். ஏன் ஆண்டவர் காட்டக்கூடிய தரிசனத்துல நம்மளால போக முடியலன்னா ஃபெய்த்ல கோளாறு. எங்க கோளாறு? இன்னைக்கு நாளில் இன்னைக்கு ஒன்றை மட்டுமே பார்த்து முடிச்சிருவோம். விசுவாச கோளாறு. ஆண்டவர் ஒரு அனுபவத்திற்குள்ளே உங்களை போக சொல்கிறாரு. நீங்கள் தனியாக தான் போகணும். ஆனால் தனியாக போய் கால் வைக்க முடியாததுக்கு காரணம் இன்றைக்கி நாளில் ஒன்றை மட்டும் நான் அழுத்துறேன். பிகாஸ் ஆஃப் அன்ஃபெய்த். ஃபெய்த் விசுவாசம் இல்லாதனால.
பக்தி இருக்குது, ஆனால் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆண்டவர் உனக்கு காட்டக்கூடிய அனுபவத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால் உனக்கு எவ்வளோ தான் எதிர்ப்புகள் வந்தாலும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. இப்போ மோசையை பார்க்குறாங்க. அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் மோசையினுடைய விசுவாசத்தை அசைச்சு உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க, இந்த காரியத்தில் நீங்கள் அவரை அப்போ என்ன விசுவாசிக்காமல் போனீங்க? யூ கோ ஃபஸ்ட். என்ன ஆர்டர் வந்துச்சு? யூ கோ ஃபஸ்ட். நீங்கள்லாம் உள்ளே போங்க, 20 லட்சம் போய் ஒரே நேரத்தில் உள்ளே போங்க. போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வர. செங்கடலில் போகும்போது இப்படியா போனீங்க? செங்கடல் பிளந்திருக்கு. அப்போ பார்க்குறாங்க, ஒரு கமிட்டி மீட்டிங் போடுவோம். மோசஸ், இந்த செங்கடல் உண்மையிலேயே பிளந்திருக்கா இல்லை ஏதோ காத்தடிச்சு பிளந்திருக்கா? உள்ளே போய் செத்தா என்ன செய்கிறது? சரி, மோசஸ் சொல்கிறாரு, ஒரு 5 பேரை கூப்பிட்டு, தியாக செம்மல்கள் 5 பேர் வாங்க. யார் தியாக செம்மல்கள்? முதல்ல போயிட்டு வர்றேன் தியாக செம்மல்கள். அவங்க ஸ்டெப் வச்சு போகிறான். உண்மையிலேயே எப்படா தண்ணி நிற்கிது? அந்த 10 பேர் உள்ளே போயிட்டு பாதி தூரம் போயிட்டு, டேய் உண்மையிலே தண்ணி அப்படின்னு சொன்னாலும் நம்மளால் வரமாட்டான். நம்மளை அப்போ சொன்னால் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். அடுத்து ஒரு 20 ஸ்டெப் போய், டேய் தண்ணி நிற்கிறோம் வாங்கடா. நான் வரமாட்டேன். அடுத்து, ஏய் என்ன ஆகும்? இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிற இந்த செங்கடலில் பிளந்திருக்க முடியுமா? ஏன் தெரியுமா? அங்கே மட்டும் ஆராய்ச்சி பண்ணலை. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். பின்னாடி பிரச்சனை. இங்கே சாகிறதுக்கு போல அங்கே சாவோம். அவனை விசுவாசத்திலே வந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? நம்மளால தானே, ஒரே ரத்தம் தானே ஓடுவு. விசுவாசத்திலே நீங்கள் கால் வச்சுருப்பான்னு நினைக்கிறீங்க? வேறு வழி இல்லை. சில காரியத்தை செய்கிறதுக்கு வேறு வழி இல்லை. இங்கே சாகிறதுக்கு பதிலாக இங்கே சாவோம். ஏன்னா இவனுடைய மனசை பற்றி நான் சொல்கிறேன். நான் என்ன பாஸ்டர் பைபிள் அப்படி போட்டிருக்கா? இல்லை, இவன் மனசை அப்படி தான் இருந்திருக்கும். அவன் என்ன முடிவு பண்ணிட்டார்? வேல் குத்தி சாகிறது காட்டிலும் தண்ணிக்குள்ளே மூழ்கி சாகிறது ஈஸியான சாவு இல்லையா? கத்தியை வச்சு பட்டயத்தை வச்சு வெட்டி நம்மளை துடிக்க அவன் ஜாடிக்க போகிறான். அதை காட்டிலும் கடலில் தண்ணிக்குள்ளே செத்தாலும் பரவாயில்லையா, மூச்சு திணறி தான் சாவோம். இந்த சாவை காட்டிலும் இவன் இப்படி தான் போயிருப்பான். அங்கே மட்டும் ஆராய்ச்சி பண்ண முடியலை, பண்ண நேரம் இல்லை. காரணம் என்ன? வேறு வழி இல்லை. நம்மளும் சில சமயத்தில் அப்படி தான் தீர்மானம் எடுத்துருக்கோம். வேறு வழி இல்லை, இதை விட்டால் வேறு வழி. வயசு ஆயிடுச்சு 45, இனி மேலே இதுக்கு தவிர வேறு வழி இல்லை. வந்திருக்க கட்டு தள்ளத்தில் தாலிய. அது மாதிரி சில நேரத்தில் வேறு வழி இல்லைங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படலை. ஆனால் இங்கே அவங்களுக்கு வேறு வழி இருக்கிறதுனால அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. அங்கே அவரை விசுவாசாமல் போனீர்கள். 34 வாசியங்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு. ஆண்டவருக்கே கோபம் வந்துருச்சு. என்னடா செங்கடலை பிளக்கும்போது எல்லாம் யூனிஃபார்மாக இறங்குனீங்க, இங்கே இறங்குடானா ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க? அது போகலாமா? நீங்கள் ஆராய்ச்சி பண்ணது இதை காட்டுகிறது என்றால் என்னுடைய சத்தத்தை நீங்கள் அவமானப்படுத்தினீர்கள் என்று காட்டுகிறது. ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. இவ்வளோ தூரம் இந்த ஜனங்களை நான் வழி நடத்திட்டு ஒரு 40 நாள் பிரயாணம். எத்தனை நாள் பிரயாணம்? 40 days பிரயாணத்தில் அவங்கள உள்ளே கூப்பிட்டு போகலான்னு நினச்சா ஏன் எனக்கே கோபத்தை உண்டாக்குறாங்களே? இவங்களை யார் இந்த வேலைன்னா பார்க்க சொன்னது? ஏன் இவங்களுக்குள்ள அவிசுவாசம் வந்துச்சு? ஏன் இவங்களுக்குள்ள பயம் வந்துச்சு? அப்போ பயம் வந்ததுக்கு காரணம் என் மேலே நம்பிக்கை இல்லை. யார் மேலே நம்பிக்கை இல்லை? என் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன் ஜனத்துக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் கடும் கோபம் கொண்டு, உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்று. இப்போ ஆண்டவர் கோபமே வந்துருச்சு. தேவப்பிள்ளையை கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கறது முக்கியம் அல்ல. வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே ஆமேன்னு ஏற்றுக்கணும். எப்படி ஏற்றுக்கணும்? இது தேவனால் உண்டாச்சுன்னு சொன்னால் ஆமேன்னு ஏற்றுக்குங்க. ஒன்றும் போட்டு ஆராய்ச்சி பண்ணி இருக்காதீங்க. ஆராய்ச்சி பண்ணால் எத்தனை வருஷம் தான் ஆராய்ச்சி பண்ணுவீங்க? நீங்கள் மனுஷனுடைய சத்தத்தை கேட்கல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறீங்க. நீ தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அடுத்த அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்ல முடியாது. திடீர்னு ஒரு நாள் என்னை ஒரு ஊழியக்காரர் இறக்கி விட்டார், பிரசங்கம் பண்ணுங்கன்னு. நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக அவர்கிட்ட போய் ஜாலியாக உட்காந்துருக்கேன். இப்பொழுது ஒரு 15 நிமிஷம் ரமேஷ் அவர்கள் என்னத்தையா பேசுகிறது? கொஞ்சம் நேரம் தடுமாறினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி பறக்கிற மாதிரி பறக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பிரசங்க மண்டலத்துக்கு ஒரு மண்டலத்துலேருந்து இன்னொரு மண்டலம் நுழையிறது கடினம். இன்றைக்கி எனக்கு பிரசங்கம் ஈஸியாக தெரியும், எங்கே விட்டாலும் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் ஆரம்ப காலத்தில் நான் பட்டப்பாடு எனக்கு தெரியும். ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சார், திடீர்னு இந்த சம்பவம் சொன்ன சம்பவம் தான். ஒரு ஊழியக்காரர் திடீர்னு என்ன பண்ணிட்டார், நான் வீட்டுக்குள்ளே ஜெப கூடத்துக்கு தான் போயிருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டார், அடுத்த வாரம் என் பேரை சொல்லி இவர் தான் பிரசங்கம் பண்ணுவார்ன்ட்டார். நான் அடுத்த வாரம் பார்த்தேன். அடுத்த வாரம் அந்த நரிமேடுக்கு போகணும். ஆனால் அங்கே போகலை, எங்கள் ஜெபக்குழுக்கு போயிட்டேன். ஜெபக்குள்ள உட்காந்து ஜெபத்திலேயே உட்காந்துருக்கேன். அங்கே இருக்கிற ஒரு ஆள் இங்கே வராரு, எங்கள் ஜெபக்குள்ள இருக்கிற ஆள் இங்கே வராரு. வந்து பார்க்குறாரு, நேரம் போயிட்டே இருக்கு. என்னங்க ஏன் நேரம் போயிட்டுருக்கு, எப்போயா பிரசங்கத்தை பிரசங்கியார் ஒன்றும் வரல. பிரசங்கியார் யாருன்னு கேட்டார். என் பேரை சொன்னேன். யார்? அந்த பழங்காலத்தில் இருக்கார் அவரா? ஆமாம். அவர் வரவே மாட்டார். என்ன செய்ய மாட்டார்?
வரவே வரவே மாட்டார். அவர் எங்கே இருக்கார்? இங்கே தான் இருக்கார். நரிமேடு. அவன் என்னை கூட்ட இடம் கதிர்ச்சல் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏஜி ஊழியக்காரர், ஏஜி அசன்சாகரில் மூப்பராக இருக்கிற வீட்டில் ஜெப கூட்டம் அது கூப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி கூட இருக்காது. வரவே மாட்டார். அப்புறம் யார் பிரசங்கம் பண்ணுறது? அப்புறம் அந்த நடத்தினவரே சொன்னார், யார் வரமாட்டேன்னு சொன்னார். அவரே பார்த்து நீயே பிரசங்கம் பண்ணியான்ட்டார். நான் எங்கே உட்காந்துருக்கேன்னா சவுல் தளவாடங்களில் உட்காந்த மாதிரி இந்த நரிமீட்டில் அந்த வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் ஜெபம் பண்ணியிருக்கேன்? அப்பா பிரசங்கம்மா, நான் கெஞ்சி பார்த்தேன் முடியல, மிஞ்சி பார்த்தேன் முடியல. இந்த ஆள் பிடிவாதக்காரராக இருந்தார், நீங்களே பட்டு பேசவே முடியாதுன்னு ஒழிஞ்சிட்டேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு என்ன ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறாரோ பயப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் மிகுள்ளவர். சரின்னு சொல்லி இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த ஒருவனும் காண்பதில்லை என்று வாசிப்போம். குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், யார் மட்டும் காணும். அப்போ நீ நானும் பேசுகிறத கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த உணர்வுல பேசுகிறோமா வீட்டில்? நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்? அந்த ஆண்டவர் நம்ம பேசுகிறத கேட்க மாட்டார்னு நினச்சிருக்கோம். தேவப்பிள்ளே இங்கே வாசிக்கிறோம். அப்படியே அது அப்போ ஆண்டவர் கவனிச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த 12 பேர் வேவு பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க என்ன பேசுனாங்க? நம்ம ஆவிக்குரிய நாசா ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு நினைக்காதீங்க, பக்கத்தில் தான் இருக்குது. எங்கே தான் இருக்கு? எங்கே தான் இருக்குது? உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் செய்கிறதுனா ஆம்ஸ்ட்ராங், நீல்ஸ், ஆல்ட்ரின்னு உள்ள ப்ராப்ளத்தை எங்கேருந்து கவனிச்சிட்டாங்க? நாசாவில் உட்காந்து கவனிக்கிறான். என்னடா இது, என்னடா இது, என்னடா இது, சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கமே, யூஸ் படுத்தவே மாட்டான். இங்கேருந்து கவனிக்கிறான் நாசாவில். நான் சொல்ல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு நான் அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். ஆம்ஸ்ட்ராங் அப்போ செய்தி இருக்குது பார்த்தீங்களா? இந்த அனில் ஆம்ஸ்ட்ராங் வைத்த செய்தி உலகம் முழுவதும் என்னமோ அது மாதிரி இந்த உலக கோப்பையில் கிரிக்கெட் ஜெயிச்சா கூட இவ்வளோ சந்தோஷப்படும். அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷம். வாயில் வர்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் ஆம்ஸ்ட்ராங். என் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன பேர் வச்சாங்க? அப்போ என் கூட இருக்கணும்னா ஆம்ஸ்ட்ராங் எல்லாருடைய பேர். என் பேர் என்ன? ஆம்ஸ்ட்ராங். அந்த மாதத்தில் எந்தெந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பேர் என்னது? ஆம்ஸ்ட்ராங் தான். ஏன்? முதல்ல நிலவில் கால் வச்சவர். தேவ பிள்ளை, இன்றைக்கி கர்த்தர் உங்களோட கூட இடைப்பட்டிருக்காரு. இப்போ நடந்த காரியம் என்னவென்றால், எப்படியும் காலேப் மாத்திரம் அதை காண்பான். உனக்கு கூட அந்த சான்ஸ் என்ன செய்யப்படுகிறது? அப்போ தேவ சித்தம் மோசே கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது. ஆனால் தேவ சித்தத்துக்கு விரோதமாக நீங்கள் நான் சில காரியங்கள் செயல்படுறதுனால அந்த கிருபை வேறொருவனுக்கு போய் சேர்ந்துருது. ஹல்லேலூயா. உனக்கு அடைய வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை நீ காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால நீ அடைய வேண்டிய ஆசீர்வாதத்துக்குள்ளே இன்னொருத்தையும் கால் வச்சிட்டான், கர்த்தருடைய அனுமதியோட. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று வாக்குன்றாரு. அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேலும் கோபம் கொண்டு. கர்த்தர் யார் மேல கோபம் கொண்டு? மோசேயின் மேல கோபம் கொண்டு. நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு ஆர்டர் கிடைச்சிச்சுல்ல. நான் நினச்சேன் இந்த ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரினுக்காச்சும் 2வது இறங்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? 2வது கால் வைக்கிறதுக்கு யாருக்கு சான்ஸ் கிடச்சிச்சு? ஆல்ட்ரினுக்கு சான்ஸ் கிடச்சி. ஆனால் மோசைக்கு 2வது இறங்குறது கூட கால் வைக்க இடம் கொடுக்கல ஆண்டவர். நான் சொல்லிடுறேன், உனக்கு உன் லீடர்ஷிப்பை நான் எடுக்கிறேன், நீயும் ஜனத்தோட ஜனமாக போ, உனக்கு தலைவனை மாற்றுறேன். என்ன மாற்றுறேன்? இந்த பழைய அரசியலில் நம்ம அம்மா ஆட்சியில் திடீர்னு என்ன மினிஸ்டர் எம்எல்ஏ மாறிடுவார், அந்த ஊர் எம்எல்ஏ மினிஸ்டராக மாறிடுவார். தெரியுமில்ல உங்களுக்கு? முதலே எழுதி வாங்கிடுவாங்க. மந்திரி பதவி பிரமாணத்திலேயே ரிசைனேஷன் பிரமாணமும் இருக்கும். அடி பேப்பர் என்ன பிரமாணம்? என்ன யோசிக்கிறீங்க? பாஸ்டர்கள் அரசியல்லாம் தெரியுதான்னு? எல்லாமே தெரியும். இங்கே கீழே ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் என்ன? இதில் மந்திரிக்கு கையெழுத்து போடும்போது கீழே நான் ரிசைனேஷனுக்கும் ஒரு கையெழுத்து. ஏன்னா நைட்டாக ஆர்டர் பிறக்கும். சூசான் நகரில், சூசான் அரண்மனையில் எந்த நேரத்தில் அவன் சொல்லுவான், என்னைக்கு மந்திரி பதவியும் கொடுத்துட்டேன், மந்திரியோட ரிசர்வேஷன் லெட்டரையும் வாங்கிட்டேன், என்னைக்கு தான் இந்த சீட்டு என்னை விட்டு போக போதோ இருக்கிற வரைக்கும் வழிபோக்கனா பரதேசியாக ஓடிக்கிடுவோம் அப்படின்னு தான் ஓடுவான். இதே பிள்ளை இந்த நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் மந்திரி எம்எல்ஏயாக என்ன செய்யப்படுவார்? அந்த மாதிரி ஆண்டவர் மோசையினுடைய ஸ்தானத்தையும் எடுக்கலங்க. மோசையை உள்ளே பிரவேசிக்க விடாதபடிக்கு செய்து விட்டார். வாசியுங்கள். உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரன். இப்போ ஆண்டவர் லீடர்ஷிப்பை யாருக்கு கொடுக்குறாருன்னா யோசுவாவுக்கு கொடுக்குறார். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய தகுதியை நீ இழந்து விடாதே. எலியாவுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை முழுவதும் எலிசாவுக்கு கொடுத்தாரு. எலியாவுடைய வேலையெல்லாம் எலிசா தான் செஞ்சார். தெரியுமா உங்களுக்கு? எலியா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் யார் செஞ்சா? எலிசா தான் செஞ்சார். அந்த எலியா
எலியாவை ஆண்டவர் 3 வேலை செய்ய சொல்கிறாரு. ஒன்று இஸ்ரேலுக்கு ராஜா, சீரியாவுக்கு ராஜா, உன் ஸ்தானத்தில் எலிசாவா ராஜா. 3க்கு வேலை கொடுத்தாரு. இவர் எலிசாவை மட்டும்தான் தான் ஸ்தானத்தை கொண்டு வந்தார். அந்த யெகூவையும் இன்னொரு ராஜாவையும் என்ன செய்யலை, அவர் ஸ்தானத்துக்கு அவர் கொண்டு வர இந்த அபிஷேகம் பண்ணலை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த வேலையை எலிசா மூலமாக நிறைவேற்றினார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சான்ஸை நீ ஏன் இழக்கிற? காரணம் பயம், காரணம் தயக்கம், காரணம் அவிசுவாசம். யார் மேலே? தேவன் மேலே. தேவன் மேலே அவிசுவாசம், பிசாசுக்குனால பயம், தயக்கம். இதை வைத்து கொண்டு கர்த்தர் உனக்கு கொடுத்த, கர்த்தர் எந்த நேரத்தில் எந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறாரோ அதை சுதந்திரிச்சுக்குங்க. அவசரப்பட்டும் போயிடாதீங்க, என்ன செஞ்சிடாதீங்க. இதெல்லாம் முடிஞ்சு நோன்னு சொன்ன பிறகு எல்லாம் உள்ளே ஓடிருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமில்ல உங்களுக்கு சம்பவம். முடியாதுன்னு சொன்ன பிறகு அப்போ தான் அவனுக்கு வீரம் பிறக்குது. என்ன பிறக்குது? முடியாது என்று சொன்னிடா, நான் இப்போ முடிச்சு காட்டுறேன். நம்மளுக்கு அது டைம் காரணம், அந்த டைம் போயிடுச்சு. உன் டைம் போயிடுச்சு. உனக்கு கொடுத்த சான்ஸ் 3 சான்ஸ் கொடுத்தேன். 3 சான்ஸில் நீ போகலை, அடுத்த ஆளை நான் இறக்கிட்டேன். உனக்கு கொடுக்குற சான்ஸை இன்னொருத்தன் எடுக்க விடாத தேவ பிள்ளையே. உன் ஆசீர்வாதத்தையும் இன்னொருத்தையும் சுதந்திரிக்கணும். கர்த்தர் உனக்குன்னு வச்சுருக்கிற முன்னந்தோடைய வேறொருவன் தூக்க நீ இடம் கொடுக்காதே. நீ இன்னும் இந்த ஒரு பகுதியிலே நான் அழுத்திக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக 4 பகுதி. இந்த ஒரு பகுதியிலே கர்த்தர் அழுத்திக்கணும். இவ்வளோ நான் இதை வேகமாக ஸ்பீடாக போகலான்னு பார்த்தேன். ஆனால் கர்த்தர் நம்மளோடு, உங்களோட இல்லை, என்கிட்டையும் பேசியிருக்காரு. பிரசங்கம் உங்களுக்கு நினைக்காதீங்க, என்கிட்டையும் கர்த்தர் பேசியிருக்காரு. வாழ்க்கையில் நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்காவிட்டால் எவ்வளோ நாளாக நான் உனக்காக காத்திருக்க முடியும்? அடுத்து ஒரு எலிசாவை நான் எழுப்புவேன், அடுத்து ஒரு யோசுவாவை நான் எழுப்புவேன், அடுத்து ஒரு தலைமுறையை நான் எழுப்புவேன். தேவ பிள்ளையே, உனக்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்தேன், வாசம்தான். ஆனால் நீ தங்கிக்கிட்டே இருக்க, நீ பயப்படுற, அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க. எவ்வளோ நாள் நீ ஆராய்ச்சி பண்ணுவேன். இப்போ உனக்கு முன்னே நோனி யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து, அவனே இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். ஐயா, ஆசீர்வாதத்தை பங்கு போட்டு கொடுக்குற வேலையை ஆண்டவர் யாருக்கு கொடுத்துட்டாரு? யோசுவா. இது யார் செஞ்சுருக்கணும்? மோசே செஞ்சுருக்கணும். மோசே செய்ய வேண்டிய வேலையை என்னங்க வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அது நிறைவேறித்தானே ஆகணும். நிறைவேறித்தான் ஆகணும். நிறைவேறிடுச்சு. ஆனால் நிறைவேற வேண்டிய ஆளை வச்சு நிறைவேற்ற முடியல. கிருபை உள்ள ஆண்டவர் தான். யோனாட்ட நினிவேக்கு விரோதமாக பேச சொன்னார். யோனா வழி தவறி போனார். ஆண்டவர் விடலை, யோனாவை கொண்டு வந்து பேச வச்சார். நம்ம ஆண்டவரை செய்கிற ஆண்டவர் தான். ஆனால் நீ உன் ஸ்தானத்தை இழக்க இடம் கூடாதே. கர்த்தருடைய ஆவியான நம்மளோடு பேசியிருக்கிறாரு. ஜெபம், உபவாசம், வேத தியானம் எல்லாம் நமக்கு வேணும். ஆனால் ஒரு நாள் நீ கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு தனிமையில் நின்று தான் ஆகணும். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டது நிமித்தமாக ராஜாவாகலை. அபிஷேகம் அவனை ராஜாவாகிறதுக்கு ஆயத்தம் பண்ணிச்சு. அவன் என்னைக்கு கோலியாத்தை சந்தித்தானோ அன்னைக்கு தான் அவனுக்கு ராஜ பதவியே அவனுக்கு வந்துச்சு. தேவ பிள்ளையே, இந்த இடத்துல நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். வாசிங்க. அவன் பிறகு 39 வாசிப்போம். 39 கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். யார் அதில் பிரவேசிப்பார்கள் என்றால் கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும், இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதிலே பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? அடுத்த தலைமுறை தான் சுதந்திரிக்கும். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சான்ஸு. யோசுவாவை தலைமைத்துவத்தில் வச்சுட்டேன், கேலேபை ஆயத்தம் பண்ணிட்டேன். காரணம் அவங்க 2 பேர் வாயிலிருந்து தான் விசுவாசமுள்ள வார்த்தைகள் வந்தது. எனவே இந்த 2 பேருக்கு மட்டும்தான் இந்த சான்ஸை கொடுக்குறேன். தேவ பிள்ளையை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி தலைப்பு என்னவென்றால், ஏன் அவங்க சுதந்திரிக்கலைன்னா விசுவாசம் இல்லாதனால. ஏன் காரணம்? விசுவாசம் இல்லாத காரணம். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த 4 பகுதி இருக்கும். தாவீது அது சுதந்திரிக்காததுக்கு என்ன காரணம்? சுதந்திரத்துக்கு என்ன காரணம்? ஆசாரிகள் சுதந்திரத்துக்கு என்ன காரணம்? எஸ்தர் சுதந்திரத்துக்கு என்ன காரணம்? இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு நேரம் கொடுப்பார் என்றால் இனிவரும் நாட்களில் என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். தேவனுடைய பிள்ளை, இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி தியானம் பண்ணதுன்னா என்னவென்றால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டாரு. உங்கள் அவிசுவாசத்தின் நிமித்தமாக அந்த வாக்கு தத்துவத்துக்கு விரோதமாக பேசாதீர்கள். முதல்ல என்ன செய்யக்கூடாது? அதுக்கு விரோதமாக ஏன் பேசக்கூடாதுன்னா, நீ பேசுனீன்னா நீ மட்டும் இல்லை, உன் கூட இருக்கிறவங்களையும் சோர்வடைய பண்ணிடுவீங்க. யாரை சோர்வடைய பண்ணுவீங்க? அந்த தயக்கத்தின் ஆவி, அந்த அவிசுவாசத்தின் ஆவி. ஐயா, 30 லட்சம் ஜனமும் நெகட்டிவாக பேசலை. நெகட்டிவாக பேசுனது எத்தனை பேர்? 30 லட்சம் பேராக இப்போ நெகட்டிவாக பேசுனாங்க. பேசுனது எத்தனை பேர்? 10 பேர் தான் பேசுனாங்க நெகட்டிவாக, 2 பேர் பாசிட்டிவாக பேசுனா. ஆனால் இந்த 10 பேர் நெகட்டிவாக பேசுனது எத்தனை லட்சம் ஜனத்துக்குள்ளே போயிடுச்சு? 30 லட்சம் ஜனத்துக்குள்ளே போயிடுச்சு. அதனால்
சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்காமல் போனேன். மோசையும் போகலை. அந்த தலைமுறையில் இருக்கிற நன்மை தீமை அறிந்த பெரியவங்க எவனுமே உள்ளே போகலை. காரணம் ஒரே ஒரு காரணம் தான். ஆண்டவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு, நீங்கள் கானானுக்குள்ளே பிரவேசியுங்கள் அப்படின்ட்டாரு. ஆனால் பிரவேசிக்கிறதுக்கு முன்னுக்கு இவங்களே தனக்கு தானே குழி வெட்டிக்கிட்டாங்க. கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். முன்னேறிச்சல் என்ன சொல்கிறாரு? சூழ்நிலையை பார்க்காத, உன் கையில் இருக்க பொருளாதாரத்தை பார்க்காத, எதை செய்ய சொல்கிறாச்சு, நீ கால்வை அப்போ யோர்தான் பிளக்கும், நீ கால்வை செங்கடல் பிளக்கும், நீ கால்வை எரியோ கோட்டை விடும். எரியோ கோட்டைக்கு போக சொல்கிறாரு வேவுகாரர். இன்னும் புரியுதா உங்களுக்கு? எரியோவுக்கு போக சொல்கிறாரு. ஆனால் இங்கே போக நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ வேவுகாரர் அனுப்ப வேணாமா? அனுப்ப சொல்கிறாரு எரியோவுக்கு, போ வேவுகாரர் அனுப்பு. அப்படி வேவுகாரர் அனுப்பினால தான் ராகபேசி தப்பிக்கப்பட்டா. புரியுதா உங்களுக்கு? ராகபேசி தப்பிக்கப்பட்டது காரணம் என்ன? வேவுகாரர் போன அங்கே போய் சொல்கிறாரு ஆண்டவர், போய் பார்த்துட்டு வாங்குறாரு. ஆனால் இங்கே அப்படி சொல்லல ஆண்டவர். நீ சரியா நான் இன்றைக்கி நான் பண்ணுற ஜெபம் பண்ணுறதுனா என்ன தெரியுமா? எனக்கு என்னுடைய ப்ராப்ளத்தில் நான் உங்களோட வெளியே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ப்ராப்ளத்தில் நான் நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகம் என் காதில் பேசுகிறத நான் கேட்டுருக்கேன். நல்லா கவனிங்க, கோலியாத்தை அடிக்கிறது முக்கியம் கிடையாது. நீ தப்பாக கால்குலேஷன் போட்டு கோலியாத்தை அடிக்க போனேன்னா ஒரு பெணா உள்ளே உழுகணும். அந்த பள்ளத்தாக்குள்ளே ஒரு பெணா உழுகணும். ஒருத்தனை நீ அதாவது உன்னுடைய சத்துருவை, அதாவது உன்னுடைய பிரச்சனை நீ அடிக்க போகிறேன்னா, ஒருத்தனை பிடிக்கிறாங்க வச்சுங்களேன், ஒரு மந்திரியோ யாரையாச்சும் ரைட் பண்ணி பிடிக்கிறாங்க, ஒரு போதைப் பொருளை இப்போ பிடிச்சிருக்காங்கல்ல, பிடிச்சானா இது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது, ஒரு வருஷமா அவன் எங்கே போகிறான், யாருக்கு ஃபோன் பேசுகிறான், எல்லாம் பேசி கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகி நமக்கு இந்த பிடிக்கிற நாள் தான் தெரியும். இந்த போதை தலைவன் தமிழகத்தில் பிடிக்கப்பட்டான்னு இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியும். திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னுக்கே அவனுக்கு தெரியும். அந்த டீம் சொல்லவே சொல்லாது. கரெக்டாக கவனித்து ஒரு நாள் டக்குன்னு பிடிக்கும். நம்ம பிடிக்கிற அன்றைக்கி தான் தெரியும். ஆனால் பின்னுக்கு பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா பல இதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் கானானுக்கு போகும்போது யாரையும் அனுப்ப வேணாம், நான் சொல்லிட்டேன், உள்ளே இருக்கிறவனை பற்றி கவலைப்படாத, நீ கால் வச்சு உள்ளே போயிரு, உள்ளே போனால் உன் ஜனம் ஜெயிச்சிடும், அந்த 7 ராஜாக்களை ஈஸியாக ஜெயிச்சிடும். நான் அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்திருக்கேன். அதனால தானே அவங்களை இந்த பாதை வழியாக கொண்டு வந்து எத்தனை ராஜாக்களை சந்திக்க வச்சுருக்கேன். நானும் வேறு யுத்தம் இப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் அதே நேரத்தில் யோசுவாவை பார்த்து அந்த யோசுவா அந்த எரியோவை பிடிக்கும் போது ஆண்டு சொல்கிறார், வேவுகாரரை அனுப்பு. அப்போ ராகாபேசி மூலமாக தான் இயேசுடைய வம்சமே வரணும். இயேசுவின் வம்சத்தில் இருக்கிற ஒரு தாய் உள்ளே இருக்கா, அன்றைக்கி வேவுகாரரை அனுப்பணும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன், நான் என் பிரச்சனை அப்படி இருக்குது, வெளியே சொல்ல முடியாது, மறைமுகமாக என் ஜெப குறிப்பு கொடுக்கலாம். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எப்படிப்பட்ட அடினா, கன்னி வெடிகள் இருக்கக்கூடிய இடத்துல கால் வச்சு போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கேன். ராங்காக ஒரு வெடியை எடுத்து வச்சுட்டாலும் சரி, அந்த வெடி வெடிச்சிடும். அப்படி தான் ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன். இப்போ என் ஜெபம் முழுவதும் என்ன தெரியுமா, என் அபிஷேகம் என் காதில் கரெக்டாக பேசுகிறதுக்கு காத்துட்ருக்கேன். அபிஷேகம் என் காதில் கரெக்டாக பேசணும். தப்பானவர்களையும் அடிச்சிடக்கூடாது, நல்லவர்களையும் அடிச்சிடக்கூடாது, தப்பானவர்களையும் தப்ப விட்டுறக்கூடாது, நல்லவர்களையும் நான் காலி பண்ணிடக்கூடாது. கோலியாத்தை என்று நினைத்து அப்ராணியை நீ கொண்டுடக்கூடாது, அப்ராணியை நினைத்து நீ கோலியாத்தை தப்ப விட்டுறக்கூடாது. ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது ஒவ்வொன்றும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். காது வழி அவர் பேசணும். அப்படி வச்சு நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் நீ எதை சுதந்திரிக்கணுமோ சுதந்திரி, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அப்படியே எழுந்திருந்து ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்குள்ளே பங்கு வருவோமா? அப்படியே எழுந்திருந்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்லார், உனக்கு முன்னுக்கு தேசம் இருக்குது, போய் சுதந்திரி. என்ன உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் தேவ பிள்ளையே, நீ ஏன் பயந்துகிட்டு இருக்க? வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்ன சொல்கிறார செய்யுங்க. நீங்களே போய் உங்கள் சுய பலத்தில் போய் எதிரியை மோதாதீங்க. அவர் சொல்லிக் கொடுக்குற காரியத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பை இன்ச்சு பை இன்ச்சாக நீங்கள் போகணும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். வலதுபுறமா இடதுபுறமா, இங்கேயா அங்கேயா மேலேயா கீழேயா, எல்லாத்துலேயும் ஆலோசனையில் மகத்துவமுள்ள உன் தேவன் இன்னொரு இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இப்போது இந்த செய்தியை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம். எல்லா